ஹாய் குட்டீஸ், இது நம்ம மைனி தமிழ் வெப் சேனல். குட்டீஸ் ஸ்டோரிஸ் எல்லாம் இதில் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ எல்லா ஸ்டோரிஸுமே கொஞ்சம் நல்ல நமக்கு நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுக்குற மாதிரியான ஸ்டோரிஸ் தான் இந்த சேனலில் நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த சேனல், இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம இன்றைக்கி என்ன கதை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுல போகலாம். இன்றைக்கி என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முல்லாவுக்கு லாயர் ஆகணும்னு ஆசை. அதாவது சட்டம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. பட் அவர்கிட்ட அந்த அளவு காசு இல்லை. அதனால் என்ன பண்ணார், சட்டம் படித்த ஒரு ஆளுகிட்ட போய் அவரோட ஆசையை சொல்லியிருக்கிறாரு. உடனே அந்த சட்டம் படித்தவர் என்ன சொன்னார், அம்மா சரி நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன், என்னோடய காசு போட்டு உனக்கு சொல்லி கொடுக்குறேன், நீ சட்டம் படித்து பாஸ் பண்ணிவிட்டு கோர்ட்டில் போய் வாதாடுவே இல்லையா, அப்போ ஃபஸ்ட்டு கேஸ் ஜெயிச்சின்னா அதில் பாதி அமௌண்ட்டு நீ எனக்கு கொடுத்துர்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு கேஸு ஜெயிச்ச அப்படின்னா பாதி அமௌண்ட் நீ கொடுத்தணுன்னு சொல்லியிருக்கிறாரு. முல்லாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு படித்து முடித்து அவர் லாயரும் ஆயிட்டார். ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து லாயர் ஆகிட்டார். ஸோ லாயர் ஆனதுக்கப்புறம் ரொம்ப நாளாக ஆச்சு. அவர் கோர்ட்டுக்கும் போகலை, எந்த கேஸையும் எடுக்கவும் இல்லை, வாதாடவும் இல்லை. அவர் ஜெயிச்சா தானே சொல்லி கொடுத்தவருக்கு காசு கிடைக்கும். ஸோ அவர் எந்த கேஸை எடுக்கிற மாதிரியே தெரியல. அவர் சொல்லி கொடுத்தவரும் பொறுத்து பார்த்துட்டு கோர்ட்டுக்கு போய் இவர் மேலே கேஸ் போட்டார். இந்த மாதிரி நான் இவருக்கு சொல்லி கொடுத்தேன், இவர் கேஸ் எடுத்து ஜெயிச்சா அதில் பாதி பணத்தை எனக்கு கொடுக்கணும்னு சொன்னேன். ஆனால் இந்த முல்லா எந்த கேஸையும் எடுக்கவும் இல்லை, கோர்ட்டுக்கு போகவும் இல்லை, வாதாடவும் இல்லை, எனக்கு காசும் வரல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அன்றைக்கி ஒரு நாள் இயரிங் இருக்குது. அன்றைக்கி கூப்பிட்ருக்குறாங்க முல்லாவையும் அவருக்கு சட்டம் சொல்லி கொடுத்த அந்த லாயரையும் கூப்பிட்ருக்காங்க. எதுவுமே கேட்குறதுக்கு முன்னாடியே முல்லா ஜட்ஜுக்கிட்ட சொன்னாராம்மா, ஐயா இந்த கேஸை தேவையே இல்லை, எப்படி பார்த்தாலும் நான் தான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஜட்ஜுக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு. எப்படி நீ ஜெயிப்ப அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு முல்லா சொன்னாராம்மா, ஐயா கேஸோட நோக்கம் என்ன, நான் இவருக்கு பணம் கொடுக்கல அப்படிங்கிறது தான் கேஸோட நோக்கம். இப்போது இந்த கேஸில் நான் ஜெயிச்சிட்டேன், அதாவது நான் பணம் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு நீங்கள் தீர்ப்பு சொன்னாலும் நான் அவருக்கு பணம் கொடுக்க வேண்டியதில்லை. இல்லை இந்த கேஸில் நான் தோற்று போயிட்டாலும் அவருக்கு பணம் கொடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு கேஸ் ஜெயிச்சாதான் அதில் அவருக்கு பாதி காசு கொடுக்க முடியும். ஸோ என்னோடய தரப்புப்படி நான் காசு கொடுக்க வேண்டாம்னு நீங்கள் தீர்ப்பு சொன்னாலும் நான் காசு கொடுக்க தேவையில்லை. இல்லை நான் காசு கொடுக்கணும்னு சொன்னாலும் நான் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா நான் தான் தோற்று போயிட்டேன் இல்லையா, ஜெயிச்சா தானே அவருக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜுக்கிட்ட சொல்லியிருக்கிறார். இதை கேட்டு ஜட்ஜுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் கேஸையே தள்ளுபடி பண்ணிட்டாராம்மா. கடைசி வரைக்கும் அந்த சட்டம் சொல்லி கொடுத்தவருக்கு காசும் போகலையாம்மா. முல்லா தான் ஜெயிச்சார். எப்படி குட்டீஸ், கதை நல்லா இருந்துச்சா? ஓகே, நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.